இந்த வீடியோவில் வரும் செய்தி வெறும் கற்பனையே, உண்மையானதல்ல. வணக்கம். நாளைய செய்தியில் நாம் பார்க்க போவது தமிழ்நாட்டில் ஒழிக்கும் அந்த பலாத்கார வழக்கு. பிரபல தொழிலதிபரின் மகன் ஒரு ஏழை பெண்ணை பலாத்காரம் செய்த வழக்கில் அந்த பெண் அவனை அடையாளம் காட்டியும் போதுமான ஆதாரம் இல்லை என கூறி நீதிமன்றம் அவனை விடுவித்தது. தவறு செய்த போதிலும் பணம் அதிகம் இருந்ததால் அவன் தப்பித்துவிட்டதாக பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். இது அந்த பெண்ணுக்கு நேர்ந்த துரோகம் என கூறி ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் களமிறங்கினர். போராட்டம் செய்த மக்களை காவல்துறையினர் தாக்கினர். இனி போராட்டம் செய்வதில் எந்த பயனுமில்லை என அறிந்த அந்த ஊர் மக்கள் ஒன்றாக திரண்டு அந்த ரேபிஸ்ட் வீட்டுக்கு சென்று அவனை அடித்தே கொன்றனர். மகனை காப்பாற்ற வந்த தந்தைக்கும் அடி விழுந்தது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எங்க ஊர் பொண்ணு மேல கையை வச்சா என்ன நடக்கும் என்று பார்த்துக்கோ என கூறி அவன் ரத்தத்தில் அவன் வீட்டு செவற்றில் எழுதி வைத்து சென்றனர். இதை பற்றி அந்த ஊர் மக்களிடம் கேட்டபோது, அவள் எங்கள் ஊர் பொண்ணு அல்ல, எங்கள் வீட்டு பொண். அவளுக்கு நீதி கிடைக்கும் என்றுதான் நீதிமன்றம் சென்றோம். ஆனால் நீதி கிடைக்கவில்லை. அதனால் நீதியை எங்கள் கையில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருந்தால் பாவம் அவன் உயிரோடாவது இருந்திருப்பான் என கூறினர். இதேபோல் எல்லா ஊர் மக்களும் ஒன்று கூடிவிட்டால் நாங்கள் இனி இப்படி ரேப் செய்வதென ரேபிஸ்ட்கள் அச்சம். இதேபோல் அடுத்த செய்தியுடன் உங்களை நாளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முஜா.